ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஓகே, எல்லாரும் இன்னைக்கு ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். பஸ் வந்துருச்சு சார். பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிங்க. பஸ் எங்க? ஆதிவே தம்பி. ஆதியா வந்துச்சு பாரு சார். என்ன சார் சோப்பு டப்பா மாதிரி இருக்கு? ஆமா. இது கிடையாதுடா, சோப்பு டப்பா கிடையாது கிடையாது. பஸ் வரப்போகுதுடா, இருடா கொஞ்ச நேரம். போதா என்ன மாதிரி பஸ் கொண்டு இருப்பான் வருது பாரு. டாப்பு டக்கரா இருக்கு. சூப்பர் ஏசி பஸ். எல்லாரும் இன்று ட்ரிப்பு கிளம்புகிறோம். 4 நாள் ட்ரிப்ல என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம். இப்படி என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம். பீச்சி பச்சா பாச்சி பச்சா. சரி போய் எல்லாம் பஸ்ல ஏறுங்கப்பா. பஸ் நிக்குதுல, போய் ஏறுங்க டக்குன்னு. சரி சார், ஏறோம் ஏறோம் ஏறோம். இங்க இருந்து பச்சைக்கு கிளம்ப போகிறோம். அநேகமா ஏற்காடு இன்னைக்கு நைட்டே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அனைத்து மாணவர்களும் வண்டியில் ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேமு மற்றும் பிரின்சிபல் மேம் இங்கே எல்லாருமே கிளம்ப போகிறோம் ஏற்காடு. சந்தோஷமாக போயிட்டு வருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அந்த பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ். ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது தேங்க்ஸ் தான். இப்பொழுது நம்ம இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாமா? டிரைவர் அண்ணா வண்டியை தூக்குங்கோ ஏற்காட்டுக்கு. யாராது உள்ள நாயம் அடிக்கிறது? சார் ட்ரிப்புக்கு ஏதாச்சும் நிம்மதியாக விட வச்சாருங்களா? நாயம் அடிக்கிறீங்க, பூனையும் அடிக்கிறீங்கட்டு. ட்ரிப்பு தானே, போயிட்டு வந்து பேசுகின்றது உங்களை. டிரைவர்னே வண்டியை கிளப்புங்கண்ணே. கிளம்பிட்டா போகுது. ஸோ ஏற்காட்டுக்கு வண்டி எடுக்கப்பட்டது. இப்போ வந்து அந்த ஏற்காட்டில் போய் இறங்கிட்டாங்க. ஸோ அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏற்காட்டுக்கு வந்தாச்சு. எல்லா நாயும் திங்ஸை மறக்காமல் எடுத்துக்கோங்க பஸ்லேருந்து. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூமில் போய் இருந்துக்கோங்க. ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வாங்க. நம்ம போய் ஏற்காடை சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏற்காட்டில் 2 days முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சீன் இருக்க போகுது. 4ஆம் நாள் வந்து கிளம்புற நாள். அந்த அன்னைக்கு சீக்வன்ஸ். ஸோ 4ஆம் நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த அன்னைக்கு வந்து பெருசாக இருக்க போகுது. கேளுங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் கிளம்ப போகிறோம். ஏன்னா 4 days முடிய போகுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நைட் கிளம்பிடுவோம். ஸோ அதுக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து 2 பேர்த்துக்கு சண்டை ஏற்காடு ஒன்று. சார் அங்கே யாரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு பாருங்க. யாரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு பாருங்க. யாரு சார்? ரவியும் கலவி சண்டை போட்டுக்கிறாங்க சார். ரவியும் கலவி கூப்பிட்டு வாங்க. ஆமாம், உன்னை அவன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து கூப்பிட மாதிரி சேர்த்தேன். பின்ன மணி வந்து இங்கே அடிச்சுட்டு கிடக்குற சார். நான் தான் அன்னைக்கே சொன்ன பிடிக்காதீங்கன்னு. எனக்கு ஒரு நாள் கொள்ளுவே, நீ மன்னிச்சு விடாது. நீங்க சொன்னா இல்லையா? இப்போ வந்துட்டு அம்மாட்ட சொன்னேன் திருந்த மாட்டான். புத்தி காட்டிட்டேன்னா உனக்கு என்னடா வேணும்?
நடக்க போகிற ஆனுவல் ஃபங்க்ஷனிலும் நடக்க போகிற ஸ்போர்ட்ஸிலும் நான் தான் முன்னாடி நின்று நடத்தணும். அது எஸ்பீடுங்கிற ஒரு பதிவில் தான் நடத்த முடியும். கலை தான் அது ஸ்பீடில் இருக்கா, சரியா? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் அவனை கொண்டுறேன். அந்த பதில் எனக்கு வரும்ல, வரும். உனக்கு போலீஸ்கிட்டே பிடிச்சி கொடுத்துறேன், டிசி கொடுத்துருக்காங்க, நல்லது. வெளியே போடணும், அவனை கொண்டு தானே கொண்டுட்டான் போவீங்க. உன்னை கொன்னா அவனை கொள்வியா? ஆமா, கொள்ளுவேன். அப்போ ஒன்று செய்ய, இங்கே இருந்துரு, திரும்பியும் ஸ்கூல் பக்கம் வந்துடும். ஏற்காடுலேயே இருந்து உன்னை விட்டு போயிடும். சார் 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 உன்னை அவன் நினச்சி தானே விட்டான். அப்படியேதுக்கு அவனை போய் கொண்டுகிட்டு இருக்க நீ? உன்னை விட்டு போயிட்டே என்ன பண்ண? மன்னிப்பு கேள்ப்போ. அப்படிலாம் கேட்க முடியாதுடா. எனக்கு எஸ்பி ஆயம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் எனக்கு விரோதம் வேற மணி ஆகிட்டு இருக்கு. அதனால இன்னும் குறைச்சாதான் ஆகும், குறையாது. குறைச்சாலும் சேர மாட்டோம், சேர மாட்டோம். அப்படியா? சார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுவா. நானே யோசிச்சுட்டு போயிடுறேன். உடத்து பையன் வச்சிருக்கேன். எப்படா என் பாட்டு நிறுத்துருவேன். உன்னை சுட்டுட்டு இது என்கவுண்டர் விட்டு சுட்டு போயிட்டே இருக்கு. பரவாயில்லையா? ஓ, திருப்பி வாங்கி உன்னை சுட்டு நினைச்சேன் சொல்றா. திருப்பி வாங்கி உன்னை சுட்ட என்ன பண்ணுவேன்? நீ நைட்டு கிளம்புறது தானே? பேக் எடுத்துருவோம், ஸ்கூலில் உனக்கு இருக்கா? இப்போ வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் நடக்குது ஸ்கூலில். அந்த சொன்னானம்மா அவன் திருந்த மாட்டான்னு பேசி கொடுத்து அனுப்புங்க. லாஸ்ட் வைப்பாக ஒன்று கொடுத்தோம், அது நீ வந்து மிஸ் பண்ணிட்ட. எதுக்கு மேலே என்ன வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் சொல்லு? அப்பா அம்மா பற்றி வச்சியா? இல்லை உன்னோட கூட பிறந்தவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி ஏதாவது வச்சியா? எதுவுமே வச்சிருக்க மாட்டேன் நீ. ஏன்னா உனக்கு உன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம், யாருமே உனக்கு முக்கியம் கிடையாது. விட்டாவும் கூட ஃப்ரெண்ட்ஸே கொண்டுருவேன். அன்னைக்கு என் பையன் உன்னை டிசி கொடுத்து வெளியே அனுப்புன்னு சொல்லும் போது அனுப்பியிருக்கணும். பாவம் ஒரு டைம் சயின்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ பொறுக்கிட்ட மாதிரி ஆகிட்ட. சரி, ரைட், சரி. என் பையன் சொன்ன மாதிரி ஒரு டிசி எடிட் பண்ணுறேன், வாங்கிட்டுக்கா. இதுக்கு மேலே ஜெஸ்ட் தெரியாது. வெளியே போகும்போது போலீஸோட தான் நீ போகிற வீட்டுக்கு செய்திக்கு. எப்படி இருந்தாலும் நீ இந்த வருஷம் ஃபெயில் ஆக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா ஆனுவல் டே நான் எப்படி நடத்தணும் நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் அவனை வச்சு எப்படி நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு தெரியும். ஆனுவல் டே எப்படி நடத்தணுங்கிறது நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு, அவனை டிசி கொடுத்துருப்பா. நீ சொன்ன மாதிரி ஒன் டைமு உன் பேச்சை கேட்டிருக்கணும். உன் பேச்சை கேட்காம அவனை மன்னிச்சு விட்டான் பாரு. எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சு விட்டு தான் இப்போ இப்படி வந்து நிற்குது. அன்னைக்கே நான் சொன்னம்மா உன்ட்ட, இவனை டிசி கொடுத்துட்டு இவனெல்லாம் மன்னிச்சு விட்டீங்கன்னா வேஸ்ட்டுன்னு. இங்கே ஏற்காட்டில் வந்து ட்ரிப்பிள் இப்படி பண்ணிட்டு இருக்கான். பார், உனக்கு டி சரியா இருக்கு, வாங்கிட்டு கிளம்பிடு. ஆனுவல் ஃபங்க்ஷனுக்குலாம் உன்னை பார்க்கக்கூடாது. ஒரு வாட்டி மன்னிக்கலாம்டா, இல்லை 2 வாட்டி மன்னிக்கலாம். 6 வாட்டி மன்னிச்சுக்கிட்டு இருக்கணும் உனையா? இதோட 2 வாட்டி உன்னை பார்த்துட்டேன். அவனுக்குள்ள முயற்சி பண்ணது இப்போ ஆவம் பையனை அப்பயே விட்டுட்டு போன வந்து கேட்காம இது 3வது வாட்டி உன்னை நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி டிசி கொடுத்து அனுப்பியிருந்தேன்னா இன்னும் இந்த பிரச்சனை வந்திருக்காது.
அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை டிசி கொடுக்காம இங்கே நிக்க வச்சிருக்கேன். ஆனா இப்போ அதே பிரச்சனையை வந்து திருப்பி பண்ணியிருக்க நீ. அவங்களே சொல்லிட்டாங்களே டிசி வாங்கிட்டு கிளம்பு. வெளியே போனா மட்டும் வந்து உன்னை கொல்ல நினைக்காத. போகும்போது உன்னை போலீஸ் அதை பிடிச்சி கொடுக்க போறோம். ஜெயில தின்னு களி. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு டிசி கொடுக்குறாங்க. என்ன தப்பு பண்ணல, கொடுக்குறேன் எங்களே கொண்டு இருக்க. நீ அவனை கொள்றதுக்கு ஏற்காடுலாம் போய் கொண்டிருக்கிற கொல்ல போன, அது தப்பு இல்லையா? நாங்க ஏற்கனவே சொன்னோம் நான் கொல்லாதான் வேண்டான்னு. கம்முன்னு இருந்தா கூட எலெக்ஷன்லாம் நிக்க வச்சுக்க முடியும். ப்ரீ எலெக்ஷன் வைக்க போறாங்க, நியூ எலெக்ஷனும் பட் எஸ்பி இருக்கு. ஆனா அதுல நீ ஜெயிக்க போறது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ப்ரீ எலெக்ஷனை கேன்சல் பண்ணி இப்போ ஏற்கனவே இருக்கிறீங்களா அப்படியே இருக்க சொல்லிட்டாங்க. கம்முன்னு எலெக்ஷன் நிக்க வச்சிருக்கோம், நீ ஜெயிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் வெளியே போற பத்தியா யானை வெளியே வரப்போகுது. யானை வெளியே டிசி கொடுத்து அனுப்பதை இப்போ ஐடியா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் செக்கு நீ உள்ள இருக்க போறது. ஏன்னா ஏற்கனவே ஸ்கூல் வந்து அந்த கேஆர்டி ஸ்கூலுக்கும் அந்த ஐமாளுக்கும் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஸ்கூல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரச்சனை அவர் போயிட்டு இருந்தா உன் பிரச்சனை ஏமா பார்க்கறது? உன் பிரச்சனை எவ்வளவு பெருசு இருந்தா எப்படி? வில்லனை ஹீரோ அடிச்சு பார்த்துருக்கோம், ஆனா ஹீரோவும் வில்லனும் அடிச்சு பார்த்துருக்கோம். ஹீரோ அடிச்சு பார்த்து நான் பார்க்கணும். கம்மான் ஹீரோ அடிச்சுக்கிட்டு வில்லனா இருந்து அடிச்சா பரவாயில்லடா, ஹீரோவா இருந்து அடிச்சா என்ன அர்த்தம்? உனைய பார்த்தானே அந்த 11th பசங்க பார்ப்பாங்க. அவனுங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கலாம், அவனுக்கு கோசுக்கத்தோம்ல. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ டிசரியா இருக்கு வாங்கிட்டு போ, நான் வந்து கூட நிற்க மாட்டேன். ஓ தப்பு பண்ணலாம் வெளியே போய் தான். உனக்கு ஆனுவல் டே எப்படி நடக்க தெரியுமா? கிராண்டா பண்ணிட்டு இருக்கான். தமிழ் எஸ்பிஎல் தான் வாங்கி நீ கிராண்டா நடத்திருப்பான். என்ன நடக்க முடியும்? நான் கேன்சல் ஆயிருக்கு. ஏன் எங்களால கூட நிக்க முடியாம கேன்சல் ஆயிருக்கு தெரியுமா? யாருனாலும் இப்ப நிக்க முடியாம பாட்டனை பத்தி வேண்டாம், நீ ஸ்கூலுக்கு வேண்டாம் கிளம்பு. அப்போ புது பசங்க சேல் பண்ணி ஆமா, அப்போ நீ நிக்க வேண்டியதானே? அதான் கேன்சல் ஆயிடுச்சு. அவனை எதிர்த்துலாம் நிக்க முடியாது. பத்தியா நீ எது நின்னதுக்கு அவனுக்கான ஜெயிலுக்கு போறேன். நான் எதுன்னும் ஜெயிலுக்கு போகணும். எதுக்கு கேக்குறேன்? எதுக்குன்னு கேக்குறேன். ஜெயிலுக்கு எதுக்கு நான் போகணும்? வேணாம், நானும் போவேண்ணா. நீ போ. நீ பண்ண தப்ப நீ விசில் பண்ணணும். நீ பண்ண தப்ப நீ உணரணும் ஃபர்ஸ்ட். ஏற்கனவே அந்த கேஆர்டி ஸ்கூலுக்கும் அந்த ஐயா ஹைமாலும் நம்ம ஸ்கூலை டார்கெட் பண்ணி இந்த தடவை வீணு அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட், அவனுங்களை எப்படி டார்கெட் பண்ண அவனுக்கு எப்படி அடிக்கிறது பார்த்து நீ இவனை அடிக்கணும், நீ இவனை டார்கெட் பண்ணிட்டு இருக்க. 2 டீமை சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணும். நம்ம 2 டீம் அடிச்சுக்கிட்டு எப்படி நான் அவங்க சேர்ந்து அவங்க என்ன பண்றது முடிவு எடுக்க போறோம். ஓ டீம் நான் தர வந்துக்கிறேன். ஒரு டைம் ஆச்சுன்னா இல்லை கொடுத்துரும். ஓ டிசி கொடுக்குறாங்க வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இங்க பார், எல்லாமே மாறிடுச்சு, போயிரு. ஓ கூப்பிடுறாங்க பாரு. பார் டிசி ரெடி கொடுத்தா இருப்போங்க. பேரண்ட்ஸை சொல்லுங்க மிஸ்டர் வேண்டாவா என்னம்மா அது உங்கள் பையன் இப்படி பண்ணுறான். இது 3வது வெட்டி மன்னிச்சு விட்றோம்மா. 3வது வெட்டின்னு என்னால் மன்னிச்சு விட முடியாது. ஸ்கூல் ரெப்பிட்டேஷன் போயிருமா சார். இந்த டைம் ஒரு டைம் மன்னிச்சு விடுங்க சார். டிசிலாம் வாங்க சார். டிசி ரெடி ஆகிட்டு போங்க. என்ன சார் எழுதி கொடுத்துருக்கு? வெரி பேடுன்னு எழுதி கொடுத்துருக்கு. இந்த ஸ்கூலை சேர்த்துக்க மாட்டாங்க.
அவனால் ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிருக்கு தெரியுமா. என்னை கொலை பண்ண போனான் ரோட்டில் போலீஸ் பார்த்து கூப்பிட்டு போய் நம்ம ஃபோன் பண்ணி போலீஸ் போய் வைக்கிறான். 2வது வாட்டி பார்த்து 3வது வாட்டி ஏற்காடு ட்ரிப் வந்து அங்கே அவனை அடிச்சுக்கிட்டான்.